ஹாய் நண்பா, நாம இன்னைக்கு ஸ்வாட் மாஸ்டர் ரீஇன்கார்னேஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய மான்வாவோட அடுத்த எபிசோட் பார்க்க போறோம். அண்ட் போன எபிசோட்ல ரைடரும் கேப்டருக்குள்ள வந்திருப்பான். அவனும் மத்த சோல்ஜர்ஸ் கூட சண்டை போட்டிருப்பான். செம்மையா அடிபட்டிருக்கும். அந்த இடத்துக்கு மைக்கேல் வந்திருப்பான். நீ தான் ரிட்டையர் ஆயிட்ட, அப்புறம் என்ன உனக்கு இங்க வேலை? அது மட்டும் இல்லாம எனக்கு உன்னை பத்தி நல்லாவே தெரியும் அப்படின்னு சொல்ல ரைடரும் ஷாக் ஆயிருப்பான். ஆமா, நீ எதுக்காக இவ்வளவு தூரம் வந்திருக்க, என்ன தெரியா வந்திருக்க அப்படின்னு சொல்லி கேட்க மைக்கேலும் எது உன்னை தெரியா? சேச்சா, கண்டிப்பா இல்ல. உனக்கு என்ன அப்படிலாம் கூட தோணுதா? ஆனா உண்மையை சொல்ல போனா நான் உன்னை பார்த்து இம்ப்ரெஸ் ஆயிட்டேன். அதுக்கான முக்கியமான காரணமே உனக்கு வயசாயிடுச்சு. அப்படி இருந்து கூட இத்தனை பேத்த தட்டி தூக்கி இருக்க. நீ இன்னும் நல்ல ஷார்ப்பா தான் இருக்க அப்படின்னு சொல்ல ரைடரும் அதை நோட் பண்ணிருப்பான். அது மட்டும் இல்லாம அவனுக்கு தெளிவா தெரியுது, ஆப்சலான் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ட்ரக்கை ஸ்டாப் பண்றதுக்கு நான் ஒரு ஸ்டெப் பின்னாடி இருக்கேன். நான் அடுத்து மட்டும் ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சேன் அப்படின்னா கண்டிப்பா என்னால அந்த ஆப்சலானை தடுத்து நிறுத்த முடியும். ஆனா குறுக்க மைக்கேல் இருக்கான் அப்படின்ட்டு அவனும் மிரண்டு போய் பார்த்துட்டு இருக்கும் போதே மைக்கேலும் நீ எதுக்காக அவ்வளவு ஷாக்கா பாக்குற? அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் கையை அசைக்க அங்க இருக்கக்கூடிய மத்த சோல்ஜர்ஸ் எல்லாருமே ஸ்வாட வெளியெடுத்திருப்பாங்க. அது மட்டும் இல்லாம மரியாதை கொடுக்கிற விதமா எல்லாருமே ஒரே மாதிரி நிக்க மைக்கேலும் நீ ரிட்டையர் ஆகிட்ட, பட் உன்னோட அபிஷியல் செரிமோனி நடக்கல அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டேன். அப்படி இருக்கும்போதே அதை நான் இப்ப நடத்துறேன். ஏன்னா இதுக்கு மேல உன்னால கண்டிப்பா அந்த விஷயத்த பார்க்க முடியாதுல அப்படின்ட்டு அவனு ஸ்வாட லைட்டா வெளியெடுத்திருப்பான். ரைடருக்கு தெரிஞ்சு போச்சு, என்னால கண்டிப்பா இங்க இருந்தே தப்பிச்சு போக முடியாதுன்ட்டு அவனு அட்டாக் பண்ண ரெடியாக. அப்பதான் ஒரு விஷயத்தையும் அவன் நோட் பண்ணிருப்பான். மைக்கேலோட முடியும் மைக்கேலோட கண்ணும் எங்கேயோ பார்த்த மாதிரி இருந்திருக்கும். அண்ட் அவனோட இன்டென்ஷன் நான் வேற எங்கேயோ சென்ஸ் பண்ணிருக்கேன் அப்படின்ட்டு யோசிச்சு பார்க்க அந்த டிராகன் இன்சிடென்ட் ஞாபகம் வந்திருக்கும். ஹீரோ அந்த டிராகனை போட்டு பிறந்திருப்பால, அப்ப ஏற்பட்ட அந்த ஃபீலிங் இப்ப மைக்கேல பார்க்கும்போது வந்திருக்கும். இது கண்டிப்பா கோயின்சிடென்ஸா இருக்கிறதுக்கு சான்ஸே கிடையாது. அப்படி பார்க்கும்போது ஹீரோ அப்படின்னு சொல்லி ரைடர் யோசிக்க மைக்கேல் டக்குன்னு கிட்ட வந்திருப்பான். அது மட்டும் இல்லாம ரைடரை போட்டு அட்டாக் பண்ண வெறித்தனமா இருந்திருக்கும். ரைடருக்கு இப்பதான் அந்த விஷயமும் புரிஞ்சிருக்கும். ஹீரோ இந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருக்கான் அப்படின்னா கண்டிப்பா அது அவனோட மாஸ்டரால மட்டும் கிடையாது, அது அவனோட பிளட் லைன். அப்படி இருக்கும்போதே அப்படின்னான்னு சொல்லி அவனு திரும்பி லைட்டா பார்க்க செம்மையா அடிபட்டு இருக்கும் ரைடருக்கு. அவனும் பாத்தீங்க அப்படின்னா அங்கேயே மட்டையா இருப்பான். மைக்கேலும் சிரிச்சுக்கிட்டே கதை முடிஞ்சுது அப்படின்னு சொல்ல அப்படியே கட் பண்ணி காட்டுக்குள்ள போயிட்டு இருக்க ஹீரோயின் டேனியலையும் காமிச்சிருப்பாங்க. டேனியலும் அந்த பக்கம் தான் விஸ்டீரியா வில்லேஜ் இருக்கு அப்படின்னு அவனுக்கு குஷியா சொல்ல ஹீரோவும் புரிஞ்சுதுன்னு சொல்லியிருப்பான். அது மட்டும் இல்லாம நான் கேள்விப்பட்டேன் அது உன்னோட வில்லேஜுக்கு பக்கத்துல தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, அப்படின்னா நாம உன் சொந்த ஊருக்கு வந்திருக்குமா அப்படின்னு சொல்லி கேட்க டேனியலும் லைட்டா சிரிச்சிருப்பான். சரி, உன்னோட கிராமத்தை விட்டு வந்து எத்தனை வருஷம் இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்க டேனியலும் ஒரு 6 வருஷம் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருப்பான். ஒரு சோல்ஜரா சின்ன வயசா இருக்கும் போதே வந்து ஜாயின் பண்ணிட்டேன், ஜெயிச்சதுக்கு அப்புறம் திரும்ப போலாம் அப்படின்னு சொல்லி பிளான் போட்டேன். ஆனா அதுக்குள்ள நிறைய விஷயம் மாறிடுச்சு அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ண ஹீரோவும் எனக்கு புரியுது, நீ சோல்ஜரா வந்து ஜாயின் பண்ணதுல இருந்து நான் உன்னை பாத்துட்டு இருக்கேன். ஒருவேளை நாம அந்த வில்லேஜ் வழியா போறோம் அப்படின்னா கண்டிப்பா கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு போலாம் அப்படின்னு சொல்ல இதை கேட்டு டேனியலுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அப்படின்னா என்னோட சிப்ளிங்ஸையும் என்னோட அம்மாவையும் நான் பாக்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்க ஹீரோவும் பாக்கலாம் அப்படின்னு சொல்லி இருப்பான். அது மட்டும் இல்லாம அவங்க நல்லா குக் பண்ணுவாங்களா அப்படின்னு சொல்லி கேட்க, அட என்ன அப்படி கேட்டீங்க, அவங்க அருமையா குக் பண்ணுவாங்க. சரி, அப்படின்னா கொஞ்ச நாள் கூட இருந்துட்டு போலாம், எனக்கு பிரச்சனையே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சிரிச்சுக்கிட்டே சொல்ல டேனியலுக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்திருக்கும். அண்ட் இவங்க 2 பேருமே பேசிக்கிட்டே அந்த வில்லேஜோட பார்டருக்கு வந்திருப்பாங்க. வில்லேஜோட கேட் கிட்ட ஒரு சில பசங்க எல்லாருமே இருந்திருப்பாங்க. அவங்களும் அங்க இருக்கக்கூடிய ஹீரோவையும் டேனியலையும் தடுத்திருப்பாங்க. நீங்க யாரு, எதுக்காக இங்க வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, டே தாம்சன், நான் தாண்டா உன் ஃப்ரெண்டு, அடையாளம் தெரியல அப்படின்னு சொல்லி கேட்கும்போது தாம்சன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பையனுக்கு டேனியல் யார் அப்படிங்கிற விஷயமே அவனுக்கு தெரியல. அதாண்டா மலைக்கு மேல இருக்கக்கூடிய வீட்டுல வாழ்ந்துட்டு இருப்பனே டேனியல ஞாபகம் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்க அப்புறம் தான் அவனுக்கும் ஞாபகம் வந்திருக்கும். கூட இருக்க பசங்களும் ஆமா யார் அவன் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, மலைக்கு மேல ஒரு சின்ன வீடு இருக்கு, அதை மில் ஹவுஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த வீட்டோட பையன் அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்க. ஆமா, எதுக்காக அவன் இப்ப வந்திருக்கான் அதுவும் இந்த டைம்ல அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் குசுன்னு பேசிட்டு இருந்திருப்பாங்க. இதை ஹீரோ நோட் பண்ணிருப்பான். ஹீரோவுக்கு தெளிவா தெரியுது இவங்க டேனியல் வந்ததை நினைச்சு கண்டிப்பா சந்தோஷப்படல, வேற என்னமோ விஷயம் போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்ல தாம்சனும் டேனியல் வந்துட்டியாப்பா, உன்னை பார்த்து ரொம்ப நாள் ஆயிடுச்சுல, அதான் உன்னை பார்க்கும்போது சரியா அடையாளம் தெரியல அப்படின்னு சொல்ல, அப்புறம் நீ கொஞ்சம் இங்கிருந்து சீக்கிரமா கிளம்புனா பரவாயில்ல, இல்லைன்னா பிரச்சனை ஆயிடும் அப்படின்னு சொல்ல டேனியலுக்கு ஒண்ணுமே புரியல. டேய், நான் என் சொந்த ஊருக்கு வந்திருக்கேன்டா, எங்கடா போக சொல்றீங்க அப்படின்னு சொல்லி கேட்டுப்பான். நான் ஒரு 2 நாள் தான் இங்க ஸ்டே பண்ண போறேன், மத்தபடி ரொம்ப நல்லா ஆகாது அப்படின்னு டேனியல் சொல்லியிருப்பான். சரி ஓகே, அப்படி இருக்கும்போதே ஒருவேளை நீ கிராமத்துக்குள்ள போற அப்படின்னா கிராமத்தோட ஹெட் அங்க இருப்பாரு, அவர் மீட் பண்ணிட்டு போ அப்படின்ட்டு தாமஸ் அவனோட ஃப்ரெண்ட்ஸ் சொல்லியிருப்பாங்க. டேனியலும் கரெக்டா உள்ள வந்திருப்பான். அது மட்டும் இல்லாம ஹீரோவை லாக் பண்ணியிருப்பாங்க. ஆமா, நீ யாரு, நீ எதுக்காக வந்திருக்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது டேனியலும் கத்திருப்பான். டே தாமஸ், என்னடா பண்ணிட்டு இருக்க, அவர் என்னோட கெஸ்ட் அப்படி இருக்கும்போது அவர் ஏன் அப்படி நடத்துற அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, கெஸ்டா இருந்தாலும் சரி கண்டிப்பா நாங்க இந்த கேள்வி கேட்டுதான் தீரணும், நீ யாரு எதுக்காக வந்திருக்க அப்படின்னு சொல்லி கேட்க அதுலயே அவனுங்க வெப்பனை வச்சுட்டு முறைச்ச மாதிரியே கேட்டுப்பானுங்க. இது அங்க இருக்கக்கூடிய ஹீரோ நோட் பண்ணியிருப்பான்.
இவனுங்க ரொம்ப கேவலமா ட்ரீட் பண்றாங்க அப்படின்ட்டு நம்ம ஹீரோவும் அவன் யாரு அப்படிங்கிற ஐடென்டிட்டி ரிவீல் பண்ணிருப்பான். நம்ம ஹீரோ அந்த ஆர்மரை மாச்சமா தான் கிளாத்தே போட்டிருப்பான். அந்த கிளாத்தை பாத்துக்கிட்டு எடுத்து விட அந்த ஆர்மர் நல்லாவே தெரிஞ்சிருக்கும். நான் வந்து இசட் ஃபேமிலியோட ஒரு நைட்டு, என்னோட பேர் வந்து வால்ட். அது மட்டும் இல்லாம இப்போ உங்களுக்கு சந்தேகம் தீர்ந்துடுச்சா? அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், இன்னொரு டைம் என்கிட்ட வந்து உன் பேர் என்ன, எதுக்காக இங்க வந்திருக்க அப்படிங்கிற விஷயத்த மட்டும் கேட்காதீங்க. அப்புறம் பிரச்சனை வேற மாதிரி ஆயிடும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ முறைக்க, இத பார்த்து அங்கதான் பசங்க எல்லாம் மிரண்டு போயிருப்பாங்க. ஹீரோவோட இன்டென்ஸ பார்த்துட்டு அவங்க 3 பேத்தால மூச்சு விட முடியாம போயிருக்கும். இதை ஹீரோ நோட் பண்ணிருப்பான். டக்குன்னு அவனோட பவரை கண்ட்ரோலுக்கு கொண்டு வர 3 பேருமே திணறி இருப்பாங்க. எங்களை மன்னிச்சிடுங்க, தெரியாம கேட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள மன்னிப்பு கேட்க, ஹீரோவும் புரிஞ்சுக்கிட்டா சரி அப்படின்னு சொல்லியிருப்பான். டேனியலும் தல மன்னிச்சிட்டு தல, அவங்க தெரியாம பண்ணிட்டாங்க, அப்படி இருக்கும்போது தப்பா எடுத்துக்காத அப்படின்னு சொல்ல, அது ஒண்ணு இல்ல, நான் இந்த இடத்துக்கு வந்து பல வருஷம் ஆயிடுச்சு, அதனாலதான் இந்த இடம் இப்படி இருக்கு போல, நீ தப்பா எடுத்துக்காத தல அப்படின்னு அவன் லைட்டா ஃபீல் பண்ண. நம்ம ஹீரோவும் அந்த கொடியா அங்க இருக்கக்கூடிய டேனியல்கிட்ட கொடுத்திருப்பான். ஆமா, எதுக்காக இது அப்படின்னு சொல்லி கேட்க, ஹீரோவும் தெளிவா சொல்லியிருப்பான். நீ ஒன்னு என் குதிரையை பாத்துக்கிறவன் கிடையாது, அதே போலவே ஒரு மெர்சனரியும் கிடையாது. நீ இசட் ஃபேமிலியோட ஒரு சோல்ஜர். அப்படி இருக்கும்போது கண்டிப்பா இசட் ஃபேமிலி இருக்கக்கூடிய பொறுப்பு எல்லாமே உன்கிட்ட இருக்கு. அதுக்கான ஆதாரம் தான் உன்னோட கையில இருக்க அந்த கொடி அப்படின்னு சொல்ல, டேனியலுக்குலாம் ஒரே அழுகாட்சியா வந்திருக்கும். அவனும் பயங்கரமா ஃபீல் பண்ணியிருப்பான். தல, என்னதான் ஆனாலும் சரி, கண்டிப்பா நான் உன்னை விட்டு போக மாட்டேன். அது மட்டும் இல்லாம என் உயிர் இருக்க வரையும் உனக்காக நான் இருப்பேன் அப்படின்ட்டு டேனியல் வாக்கு கொடுத்திருப்பான். அது மட்டும் இல்லாம கொடி அவன் தான் புடிச்சிட்டு நடக்க ஆரம்பிச்சிருப்பான். ஹீரோ டேனியலுக்கு ஒரு ஐடென்டிட்டியை கொடுத்த மாதிரி இருந்திருக்கும். அது மட்டும் இல்லாம அப்படியே கட் பண்ணி வில்லேஜ் சீஃபை மீட் பண்றதுக்காக வந்திருப்பாங்க. அங்கிருந்த ஒருத்தனும் ஹெட்டை மீட் பண்ணதுக்காக வந்திருப்பான். இந்த மாதிரி மில்க் ஹவுஸ் சேர்ந்த செகண்ட் பையன் வந்திருக்கான், அதாவது 2வது பையன் வந்திருக்கான். சீஃபும் அப்படியா, ரொம்ப வருஷம் கழிச்சு வந்திருக்கான் போல அப்படின்ட்டு அவனு தண்ணியை போட்டு பேசிட்டு இருந்திருப்பான். அது மட்டும் இல்லாம அவன் கூட இன்னொரு நைட்டு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்ல, இதை கேட்ட சீஃபும், எது நைட்டா, இன்னும் விளையாண்டுட்டு இருக்க, சும்மா போய் சொல்லிட்டு இருக்காத, நைட் யாருமே கண்டிப்பா இந்த இடத்துக்கு வர மாட்டாங்க, அதுக்கான சான்ஸ் ரொம்ப கம்மி அப்படின்னு சொல்ல, காட் சொன்னதெல்லாம் வச்சு பார்க்கும்போது அவன் கண்டிப்பா ஒரு நைட் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ண. வில்லேஜ் சீஃபோ ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி போனவன் இப்ப திரும்ப வந்திருக்கான், கூடவே ஒரு நைட்டி கூட்டு வந்திருக்கான், என்ன சந்தேகமா இருக்குல்ல அப்படின்னு சொல்லி கேட்க, இது கேட்ட அந்த பர்சனோ, நீங்க ஒண்ணு கவலைப்பட தேவையில்ல, நீங்க ஊன்னு மட்டும் சொன்னீங்க அப்படின்னா நான் அவன் மேல ஒரு கண்ணை வச்சுக்கிறேன். அது மட்டும் இல்லாம மெர்சனரிஸ் வெயிட் பண்ணிட்டு தான் இருக்காங்க. அதுலயே முக்கியமா பேரனோட மெர்சனரிஸ் இங்க தான் இருக்காங்க. அவங்க கிட்ட சொன்னா அவங்க அவங்கள பாத்துப்பாங்க. அப்படி இருக்கும்போதே என்ன சொல்றீங்க அப்படின்னு சொல்லி கேட்க, இது கேட்ட அங்கிருந்த ஒருத்தனும் கடுப்பா இருப்பான். இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்துக்கு மெர்சனரிஸா பேரனுக்கு தெரிஞ்ச என்ன நினைப்பாரு, யோ தகப்பா, நீ ஒண்ணு கவலைப்படாத, இந்த விஷயத்த நான் பாத்துக்கிறேன், நம்ம கிராமத்துக்கு கெஸ்டா வந்த எல்லாரையும் கரெக்டா உபசரிக்கிறேன், அதுதானே என்னோட கடமையாச்சு அப்படின்ட்டு இந்த பக்கம் அங்க இருக்கக்கூடிய வில்லேஜ் சீஃபோட பையனோ ஒரு மாதிரி சிரிச்சுக்கிட்டே சொல்லிட்டு இருக்கான். இந்த சாப்டர் இங்க முடியுதுன்பா. டேனியலோட வில்லேஜ்ல ஏதோ ஒரு விஷயம் தப்பா போற மாதிரி காமிச்சிருப்பாங்க. அது மட்டும் இல்லாம டேனியலே விரட்ட பாத்துருப்பானுங்க. அப்படி இருக்கும்போது அந்த வில்லேஜ்ல என்ன பஞ்சாயத்து போயிட்டு இருக்குது, அது எப்படி ஹீரோ சமாளிக்க போறான் அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் பொறுத்து வந்து பாருங்க. செம்மையா இருக்கும். டான்ஸ் வாஸ் அப்படிங்க நண்பா.